கோடைக்கு எந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலான்றது டவுட்டாகவே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இருக்கக்கூடிய நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடைக்கு ஏற்ற சிறந்த 5 நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பருவத்தை பார்த்தீங்கன்னா குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க. குறுகிய கால நெல் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது 100 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ள அறுவடைக்கு வரும் நெல் ரகங்கள்லாம் இந்த பருவத்தில் நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு பட்டம்னு கூட இந்த குறுவை பட்டத்தை சொல்லுவாங்க. நல்ல மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பார்த்தீங்கன்னா இந்த பருவங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ அது கேட்டார் போல் பயிர் பண்ணுங்க. ஐந்தாவது எடுத்திருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகத்தை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து ஒரு 1900 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல நீங்கள் இந்த நெல் ரகத்துக்கு விலை எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களை இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்கும். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலைப்புள்ளி நோய்க்கு இது வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். ஸோ மஹேந்திரா 606 நெல் ரகம் உங்களுக்கு நிறைய விவசாயிகளுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு மகசூல். 4வது இடத்திற்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5ன்னு சொல்லுவாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 நாள்லேருந்து ஒரு 120 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் இங்கே மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகம் தாங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் உயரம் வந்து வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து ஒரு 1800 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களை இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலைப்புள்ளி நோய்களுக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPS 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதைநெல் கிடைச்சா மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் கீழே சாயாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 16ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 நாள்லேருந்து ஒரு 120 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகம் தாங்க. இதுவும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சியுடைய ஒரு நெல் ரகங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களை இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலைப்புள்ளி நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AST 16ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதைநெல் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகம். 2வது இடத்திற்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 21ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 40 மூட்டையிலேருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை ஒரு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 1800
ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்கள் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலை உரை அழுகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பை AST 21 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. வித நெல் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகம் தாங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடையது. 75 கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 5 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலை புள்ளி நோய், இலை உரை அழுகல் நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த குண்டு நெல் ரகம் தாங்க. ஸோ மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மகசூல் கொடுக்கும். இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் லிங்க், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம போஸ்ட்டாக போடுவோம், நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விலைப்பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த நெல் ரகம் எந்த அளவுக்கு ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சில நெல் ரகத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் பயிர் பண்ணி லாபம் பெறலாம். ஸோ அதற்காக தான் சொல்கிறது, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்துருக்குது, ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க. கூடவே லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க விவசாய குரூப்லையோ இல்லை விவசாயிக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்.